உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. தமிழகத்தின் விஐபி தொகுதிகள், திடீரென பெய்த கோடை மழை, அமெரிக்காவுக்கு ஈரான் விடுத்த எச்சரிக்கை போன்ற பல்வேறு நிகழ்வுகளை கொண்ட சிறிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் முதல் முறையாக இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் போட்டியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமையோடு நிறைவடைய உள்ள நிலையில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். கடலூர் சாலையில் அமைந்துள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான விஷ்ணுபிரியாவிடம் தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் 210 தொகுதிகளில் தங்கள் கூட்டணி வெல்லும் எனவும் அவர் நம்பிக்கையுடன் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களும் தொடரும் என கூறிய அவர், ஆட்சிக்கு வந்ததும் விடுபட்ட திட்டங்களும் நிறைவேற்றி தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஏப்ரல் 15ஆம் தேதி கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வேன் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் சொல்வது அவரது அறியாண்மையின் வெளிப்பாடு எனவும் விமர்சித்துள்ளார். தற்காலிக போர் நிறுத்தம் என்றாலும் ஹார்மஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. வளைகுடா பகுதியில் நடந்து வரும் போரை நிறுத்துவது குறித்து அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 45 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் செய்வது குறித்து முடிவு எட்டப்படலாம் என கூறப்படுகிறது. என்றாலும் மூடப்பட்டிருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என்றும், இது தொடர்பான எந்த ஒரு அழுத்தத்தையும் அல்லது காலக்கெடுவையும் ஏற்க முடியாது என்றும் ஈரான் திட்டவட்ட கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக உலகின் மிகப்பெரிய வர்த்தக போக்குவரத்து பாதையாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் ஏற்கனவே மூடிவிட்டது. இதனால் உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டிருக்கும் நிலையில் ஈரான் உடனான போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தான், அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் மேற்காசிய பிராந்தியம் முழுவதும் தீக்கு இரையாகும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டு ராணுவ நடவடிக்கை எடுத்து வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது உலக போருக்கான சூழலை உருவாக்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த மோதலில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. போர் தொடங்கி 6 வாரங்கள் ஆகும் நிலையில் தற்போது தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் மேற்கு ஆசிய பிராந்தியம் முழுவதும் தீக்கிரையாகும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது காலிஃபாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் கட்டளைகளை பின்பற்றும் டிரம்ப் அமெரிக்க மக்களை நரக வேதனையில் தள்ளுகிறார் என்றும், போரால் எதையும் சாதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். ஈரானின் உரிமைகளை மதித்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதே ஒரே தீர்வு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணிகண்டன் கொளுத்தும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் தனது பிரச்சார களத்தை மேலும் சூடாக்கியிருக்கிறார். தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார். சங்ககிரி தொகுதிக்குள் அடங்கும் பிரதான சாலைகளில் பிரம்மாண்டமான பேரணி நடத்தி அவர் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் திரளாக பங்கேற்றார்கள். வாகன பேரணி நடத்தியும் சாலைகளில் நடந்து சென்றும் பொதுமக்களிடம் மணிகண்டன் வாக்கு சேகரித்தார். அப்போது வழிநெடுக அவருக்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஏராளமான முதியோர்கள் வேட்பாளருக்கு ஆசி வழங்கி தங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் தற்போது அளிக்கப்பட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகள் ஆகியவற்றை எடுத்து சொல்லி மணிகண்டன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்துள்ளார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் உள்ளிட்டோர் போட்டியிடும் 27 தொகுதிகள் விஐபி அந்தஸ்தை பெற்றுள்ளன. சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தால் தேர்தல் களம் தற்போது சூடு பிடித்துள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 27 தொகுதிகளில் விஐபிக்கள் களம் காண்கின்றனர். அதன்படி முதல்வர் போட்டியிடும் சென்னை கொளத்தூர், எதிர்க்கட்சித் தலைவர் போட்டியிடும் சேலம் மாவட்டம் எடப்பாடி, துணை முதல்வர் உதயநிதி போட்டியிடும் சென்னை சேப்பாக்கம், தாவேக தலைவர் விஜய் களமிறங்கும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு, சீமான் போட்டியிடும் காரைக்குடி ஆகியவை முக்கிய தொகுதிகளாக பார்க்கப்படுகின்றன. இதேபோல் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் போடிநாயக்கனூர், நயினார் நாகேந்திரன் போட்டியிடும் சாத்தூர், செல்வப்பெருந்தகை போட்டியிடும் ஸ்ரீபெரும்புதூர், அவிநாசி, மயிலாப்பூர், விருத்தாச்சலம், தர்மபுரி, காட்பாடி, டி நகர், கோவை வடக்கு, வில்லிவாக்கம், திருவிக நகர், திருச்செங்கோடு, நாகப்பட்டினம், சிதம்பரம், சிவகங்கை, பென்னாகரம், மதுரை மத்தி, ராஜபாளையம், விருதுநகர், ராதாபுரம் ஆகிய தொகுதிகள் விஐபி அந்தஸ்தை பெற்றிருக்கின்றன. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து சற்று இதமான சூழல் ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் கடந்த சில வாரங்களாகவே வெப்பத்தின் தாக்கமும் புழுக்கமும் அதிகரித்து வந்த நிலையில் திங்கட்கிழமை அன்று பெய்த திடீர் மழை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சென்னை நகரில் கிண்டி, எழும்பூர், கோடம்பாக்கம், புரசைவாக்கம், வடபழனி, சைதாப்பேட்டை, அண்ணா நகர் போன்ற பல பகுதிகளில் மழை பெய்தது. தாம்பரம், ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி போன்ற சென்னையின் சுற்று வட்டாரங்களிலும் பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் பலத்த இடிமின்னலுடன் மழை பெய்ததால் கோடை வெப்பம் சற்று தணிந்து இதமான சூழல் நிலவியது. புழுக்கத்தாலும் கடுமையான வெப்பத்தாலும் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் இதனால் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தமிழகத்தின் சில பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.